ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய விருப்ப எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கௌதமோட கனவு பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து பெண்களுக்கான வந்து அனாதையில் வந்து ஆரம்பிக்கணுன்றதுங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா மீதி செக்கை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கையில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணுறாங்க. மாணிக்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த காலை வந்து மாணிக்க வந்து பிக் பண்ணுறதில்லைங்க. ஏன்னா வந்து நம்முடைய எஸ்எஸ்கேவோட கஸ்டடியில் வந்து அந்த மாணிக்க வந்து இருக்காங்க. இந்த பைரவி போட்ட பிளான் பார்த்திங்கன்னா சக்ஸஸாக வந்து நடக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த கௌதமும் நம்முடைய இலக்கியம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எத்தனை டைம் கால் பண்ணாலும் மாணிக்க வந்து கால் எடுக்கல. ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமா, ஒரு வேளை வந்து அந்த பில்டிங்கை நமக்கு கொடுக்குவாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் வந்து நம்ம வந்து அந்த பில்டிங்கை வந்து வாங்கி ஆகணும். அவர் கையில் வந்து அமௌண்ட் வந்து முன்ன பின்ன ஆனாலே அப்படின்றத வந்து சொல்லிட்டு உடனே வந்து அவங்களுடைய வீடை வந்து தேடி வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேடம் மாணிக்கம் சார் இல்லையா, அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி வந்து 10 lakhsக்கான வந்து செக் வந்து கொடுத்துருந்தோம், இன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னாரு. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அன்றைக்கே வந்து வரல, எங்களுக்கு என்னன்னு தெரியல, அவர் வீட்டில் தான் இருக்காரா இல்லை வந்து கிளம்பி வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய மாணிக்கத்தோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு வந்து வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்முடைய இலக்கியா கௌதம் கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து விற்கிற மாதிரி ஐடியா இல்லை, நீங்கள் வந்து வேறு இடம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு கதவை வந்து சாத்திட்டு வந்து போயிடுறாங்க. நம்மளுடைய இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு வந்து ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்த வந்து அந்த இடத்த நமக்கு வந்து விற்கிறதுன்னு சொன்னாங்க, முன்ன பின் ஆனாலையும் ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. என்ன அந்த கௌதம இலக்கியா வந்து கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லி அவங்கள வந்து திருப்பி வந்து அனுப்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணிக்கத்தோட ஒய்ஃப் வந்து அவங்க 2 பேருமே வந்து நாங்கள் அந்த இடத்த விற்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டை வந்து தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க, நாங்கள் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கத்தி முனையில் வந்து நம்முடைய மாணிக்கத்தோட கழுத்தில் வந்து கத்தி வச்சுட்டு இருக்காங்க. இந்த கௌதமும் இலக்கியாவும் திரும்ப வந்து அந்த இடத்த வந்து கேட்டால் உன் புருஷன் கழுத்தில் இப்போ வந்து கத்தியாக தான் வச்சுருப்போம், அடுத்த வாட்டி வந்து கழுத்தவே வந்து துண்டாக எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து எஸ்எஸ்கே வந்து மிரட்டுறாங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நம்முடைய கௌதம் சாருக்கு வந்து தெரிய வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து சும்மா வந்து விட மாட்டாருங்க. ஏன்னா வந்து இது நம்ம இலக்கியாவோட கனவு வந்து நிறைவேற்றுறதுல பார்த்தீங்கன்னா இது வந்து குறுக்க வந்துட்டதுனால வந்து பயங்கர கோவத்தில் வந்து அவனை என்ன செய்வாருன்னே வந்து தெரியாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியாத வரைக்கும் தான் இந்த எஸ்எஸ்கே வந்து ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்குவாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு நாள் அந்த உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து சரியான பதிலடி வந்து கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய இலக்கியம் கௌதம் பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இப்படி சொன்னதை வந்து ஆராய்ச்சி விசாரித்து கூடிய சீக்கிரம் வந்து உண்மையை என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. வரப்போ எபிசோட் இதெல்லாம் நடக்குது. இந்த வீடியோ லைக் மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.